நிறைய பேருக்கு இன்னைக்கு உடல் எடை பிரச்சனை, எடை கூட இருக்கு. அப்படி இருக்கிறவங்களுக்கு சிம்பிளா உள்ளது இஞ்சி, தேன், வெந்நீர் கூட கொஞ்சம் இப்பெல்லாம் ஆப்பிள் சிடார் வினிகர் சேர்த்துக் கொள்கிறார்கள். சில பேர் சற்று எலுமிச்சம்பழ சாறு எடுத்துக்கிறாங்க. இந்த தகவல் எல்லாம் சீன மருத்துவத்தில் உள்ளது. சீன மருத்துவத்தில் இஞ்சி, எலுமிச்சம்பழம், வெள்ளைப்பூண்டு, தேன், ஆப்பிள் சிடார் வினிகர் இது 5ஐயும் சேர்த்து காலையில் குடிக்க சொன்னாங்க. சித்த மருத்துவத்தில் ஒரு பாடல் உண்டு, காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய். இது ஒரு பெரிய ஃபார்முலா, ரொம்ப சிம்பிளா தினம் நீங்க வீட்டில் போய் நாளையிலேருந்து ஆரம்பிக்கலாம். காலை இஞ்சி, அதை இஞ்சியை இஞ்சிக்கு அனுபானம் தேன், இஞ்சிக்கு துணை மருந்து தேன், இஞ்சி சாரை தேனோட சேர்த்து சாப்பிடணும். மத்தியானம் கடும் பகல் சுக்கு, ட்ரை ஜிஞ்சர் இல்லையா சுக்கு, அதை ஒரு சிட்டிகை சுக்கு எடுத்து ஒரு துளி நெய் விட்டு சோறில் சேர்த்து சாப்பிடலாம். அது கடும்பகல் சுக்கு. மாலை கடுக்காய். கடுக்காய் இருக்கிற மூலிகையிலேயே தலைமை மூலிகைன்னா கடுக்காய் தான் சொல்லணும். கடுக்காய்க்கும் தாயும் கருதில் ஒன்றை கேள், கடுக்காய் தாயினும் மேலாம் அப்படின்னு சொன்னான். என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு கையில கடுக்காய், இன்னொரு கையில தாய், நம்மளுடைய அம்மா வச்சு யோசிச்சீங்கன்னா தாயை விட சிறந்தது கடுக்காய் என்று சித்தர்கள் பாடியிருக்காங்க. அது எப்படிடா தாயை விட ஒரு விஷயம் சிறப்பாக இருக்க முடியுமா அப்படின்னா, அதுக்கு கீழே ஒரு அழகா நகைச்சுவையோடு ஒரு விளக்கத்தை அந்த ஆசிரியர் கொடுக்கிறார். என்ன சொல்றாருன்னா, தாய் 6 சுவை உள்ள உணவை கொடுத்து கொடுத்து சில நேரத்தில் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம ஆயிரும். ஆனா 6 சுவை உள்ள ஒரே மூலிகை கடுக்காய். அந்த 6 சுவையை கொடுத்து கொடுத்து நோயை போக்குவது கடுக்காய். அதனால தாயை விட கடுக்காய் சிறப்பு என்று கடுக்காயும் தாயும் கருதில் ஒன்றை கீழ், கடுக்காய் தாயினும் மேலாம் என்று சொல்லியிருக்காங்க. எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். இன்றைய ஆய்வு சொல்கிறது, கடுக்காய் மட்டும்தான், நல்லா புரிஞ்சுக்கணும், கடுக்காய் மட்டும்தான் 6 டேஸ்டும் இருக்கு. அந்த கடுக்காயை கடித்து சுவைத்து சாப்பிட்டீங்கன்னா இனிப்பு தெரியும், புளிப்பு தெரியும், கசப்பு தெரியும், உப்பு தெரியும், துவர்ப்பு தெரியும், காரம் தெரியும். இந்த 6 சுவையும் இருக்கக்கூடிய காய் கடுக்காய். அதை இரவுல சாப்பிட சொன்னாங்க. அப்ப காலை இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலை கடுக்காய். அந்த அடிப்படையிலையும் காலையில கொஞ்சம் இஞ்சி எடுக்கலாம்.